மயிலாதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக 50,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட சம்பா நெற்பயிர்கள் சேதமாகியுள்ளன. இதுகுறித்த தகவலை எமது செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க கேட்கலாம். ஜீவானந்தம், வணக்கம். தற்போது அங்குள்ள சேத விவரங்கள் என்ன, தொடர்பான முழு விவரங்கள்? வணக்கம் சலோமி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி நீர் அப்பப்போது பெய்த மழை மற்றும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி இந்த ஆண்டு சுமார் 1,79,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது. தை மாதம் பொங்கல் பண்டிகை நிறைவடைந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் இறுதிக்குள் சுமார் 80,000 ஏக்கரில் சம்பா அறுவடை பணிகள் நிறைவு பெறும் வகையில் கதிர்கள் முற்றிலும் நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில பருவம் தவறி பெய்த மழை காரணமாக நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மயிலாடுதுறை குத்தாலம் பகுதி ஒன்றியங்களில் அமைந்துள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் முற்றிய விளைச்சல் அடியோடு கீழே சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இதன் காரணமாக 2 விதமான பாதிப்புகளை விவசாயிகள் அடையக்கூடும். விளைச்சல் குறைவதால் ஒரு சேதமும், மண்ணில் அறுவடை இயந்திரம் இறங்க முடியாமல் கூடுதல் செலவு பிடிப்பதால் மேலும் ஒரு சேதமும் ஏற்பட்டுள்ளது. ஏக்கர் 30,000 வரை செலவு செய்து அறுவடை சமயத்தில் மழை பெய்துள்ள காரணத்தால் சாகுபடி செய்த செலவு கைக்கு தேராது என்று பல இடங்களில் ஊடு பயிராக தெளித்த உளுந்து மற்றும் பயிர்கள் சேதமடைந்து விட்டன என்றும் 50,000 ஏக்கர் பரப்பளவில் முதல் கட்டமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ள நிலையில் உடனடியாக கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சலோமி. முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவானந்தம்.